இன்றைக்கி நாங்கள் திருப்பி ஒரு பிடிசி யூஎஸ்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இங்கிலாண்டில் எங்களுக்கு ஹாலிடே, அதனால் ஒரு சின்ன வீடியோ போடலாம்னுட்டு இன்றைக்கி நான் தொடங்கினான். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து பிட்காயினில் வந்து நான் நேற்று உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தேன். நான் அதாவது ஸ்மார்ட் மணி கான்செப்டை வந்து நான் போட்டு காட்டி இன்றைக்கி நான் பார்க்குறேன். இப்போ நான் உங்களுக்கு நேற்று சொல்லியிருந்தேன், நான் இந்த ஒரு என் ஷேப்பில் வருதுன்னு சொல்லி என் ஷேப்பில் தான் வருது. இந்த பார்த்தீங்களா, என் ஷேப்பில் தான் வந்து கொண்டு இருக்குது. ஆனால் இப்போ நான் நேற்று சொன்னேன் நான் உங்களுக்கு, அதாவது எங்களோட இந்த இதை வந்து என்னது ட்ரேடிங்கை வந்து நான் ரன் பண்ணுறது இல்லை. அதனால் என்னால் வந்து இங்கே இந்த அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இது செய்யலாம், இது நடக்கும், இது நடக்காமல் போகலாம்ன்றது மட்டும்தான் நான் சொல்லலாம். அப்போ நேற்று நான் உங்களுக்கு திருப்பியும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், நான் இந்த இடத்துல வந்து கன்சாலிடேஷன் பீரியட்னு சொல்கிறது, அதாவது தேங்கி நிற்கிற நிலைமை. அப்போ இதில் வந்து தேங்கிட்டுது. இந்த பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த லைனுக்கும் இதில் நான் வந்து இதில் ஒரு சொல்லி விளங்கப்படுத்தின மாதிரி லிக்விடிட்டி இருக்குது. நான் அப்போ அந்த லிக்விடிட்டியில் வந்து நான் ஒரு செவ்வகம் போட்டேன். நான் அப்போ அதை கொஞ்சம் இங்கால எழுப்பம் என்னென்னு கேட்டால் இந்த இடம் முழுக்க வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்புக்கு வர்றதுக்கு இருக்கிறார். அப்போ இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நான் உங்களுக்கு என் ஷேப்ன்ட்டு சொன்னான், சரியா? அப்போ ஓரளவுக்கு இன்றைக்கி வந்து ஏறி இன்றைக்கி இறங்கி ஏறி இப்படி ஏறி இறங்க போகிறேன். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்சாலிடேஷன் பீரியட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அப்படி கான்சாலிடேஷன் பீரியட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற பட்சத்தில் எங்களுக்கு ஒன்று தெரியும், நல்லா மேலே போகிறார் அல்லது நல்லா கீழே வர போகிறாருன்ட்டு தெரியும். என்னென்னு கேட்டிங்கன்னா 10ஆம் தேதி தொடங்கின 10, 11, 12 தொடங்கின கான்சாலிடேஷன் இன்றைக்கி 4 நாள் 8 நாளாக இன்றைக்கி வந்து 6 நாளாக இன்றைக்கி வந்து கான்சாலிடேஷன் மாடலே போய் கொண்டிருக்கிறாருண்டா. இந்த 2 பட்டிக்கும் நடுவில் தான் இந்த இவற்றை விளையாட்டு இன்றைக்கி இருந்து கொண்டு இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்? அப்போ நாங்கள் பார்ப்போம் இதுக்கு இங்கே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் இப்போ இருக்கா பார்ப்போம். இப்போ நீங்கள் இதில் வந்து நீங்கள் 1 hour கேண்டிலில் நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு டே கேண்டில் காட்டுறேன். இது வந்து நான் போன கிழமை வந்து நான் இதை அனலைஸ் பண்ணினான். என்னென்னு கேட்டால் நான் சொன்னேன் தானே உங்களுக்கு, இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு லைனை போட்டுட்டு சப்போர்ட் ரெசிஸ்டண்ட் எங்கே வருதுன்னு பார்த்து அந்த சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டில் தான் வந்து நான் வந்து ட்ரேட் எடுக்கிறது. அப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது 2, 3 இந்த இடங்களில் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சின்ன கோடு ஒன்று போடுங்க. அந்த சின்ன கோடை போட்டுட்டு பாருங்கோ அந்த லைன்லேயே வந்து சப்போர்ட் எடுத்துக்கொண்டு போகுதான்ட்டு சொல்லி ஒருக்கா சின்னதாக நான் வந்து இதை வந்து பெருசாக காட்டுறேன் பாருங்கோ. இவ்வளோ தெரியல, இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு நேரம் வந்து இதில் வந்து வினக்கட்டு கொண்டிருக்கிறார். கொஞ்சமாக கீழே இறங்கி எங்களை பேக்காட்டி போட்டு இப்போ அவர் வந்து மேலே போயிட்டார், சரியா? அப்போ இதுதான் வந்து என்னோட சப்போர்ட் லைனாக இருக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் நிச்சயம் இவர் வந்து கீழே போகிறாருன்ட்டு கீழே போகையில் அப்போ என்ன நடக்குது, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, கிட்டத்தட்ட இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன சப்போர்ட், இந்த இதில் சப்போர்ட், அடுத்தது இவர் கீழே வர மாதிரி வந்து போட்டு மேலே போயிருக்கிறார். அவ்வளோ தான் சப்போர்ட். இப்போ இதில் நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ட்ரேடிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கேண்டில் ஒன்று வந்துச்சு தான், சிவப்பு கேண்டிலோ. இப்போ சப்போர்ட் லைன்ண்டா சிவப்பு கேண்டில் நாங்கள் எதிர்பார்க்கலாம். பச்சை கேண்டில் வந்து சோப்பு கேண்டில் எதிர்பார்த்தோம்னா அது கீழே நல்ல பெரிய ஒரு சோப்பு கேண்டில் கீழ் நோக்கி போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால் சப்போர்ட் லைனை விடுத்து கீழே போயிட்டுதுண்டா அது கீழே இறங்க போகுதுன்ற அர்த்தம். அப்போ பாருங்கோ இதில் ஒரு பெரிய ஒரு கேண்டில் உண்டு. அந்த கேண்டிலில் தொடர்ந்து உங்களுக்கு கொஞ்சம் கீழே இது வரைக்கும் போயிட்டு அதுக்கு பிறகு இந்த இது வரைக்கும் போயிருக்குது. அதுக்கு பிறகு திருப்பி மேலே வந்துட்டார். ஆனால் நல்லா இறங்கிட்டு தான் பார்த்தா ஒரு டே கேண்டிலுக்குரிய இறக்கம் இதில் இல்லை, சரியா? ஒரு டே கேண்டிலுக்குரிய இறக்கம் இதில் இல்லை. அப்போ நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்கே போகுது இதுன்னு சொல்லி பார்த்தா இப்போ இவர் அந்த டே கேண்டிலுக்கு இறக்கம் இல்லாமல் இவர் மேலே போய்கொண்டிருக்கிறார். அப்போ என்னோட என் ஷேப் வந்து ஒரு 60-70% வந்து எனக்கு சரி வர மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற இப்போ சின்ன நான் வந்து இதை பிரேக் பண்ணி இடத்திற்கு வந்தார்.
அதுக்கு பிறகு இப்போ நான் எதிர்பார்க்குறேன் இந்த இந்த லிக்விடிட்டியை வந்து ஸ்வீப் பண்ண போகிறார் இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும் அந்த பெட்டி நான் போட்டு வச்சுருக்கேன் இந்த பெட்டியில் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுறதுக்கு இருக்கிறார் இப்போ 89 நான் உங்களுக்கு சொன்னால் தான் நேற்று 90 89 90க்கு கிட்ட வரமென்று சொல்லி அப்படி வந்துட்டு என்ன நடக்க போகுது இப்போ வந்துட்டு இவர் திருப்பி என்ன செய்வாருண்டா மேலே போவாருன்றது பார்த்தீங்களா அப்படி கிடையாது இப்போ ஒவ்வொரு முறையும் வந்து லிக்விடிட்டி எடுத்து போட்டு கீழே வாரது பிறகு மேலே போய் லிக்விடிட்டி எடுத்து போட்டு கீழே வாரது பிறகு மேலே போய் லிக்விடிட்டி எடுத்து போட்டு கீழே வாரது நான் உங்களுக்கு அந்த ட்ரேடர் சசி சொல்லி தந்த மாதிரி இந்த படிக்கட்டு தான் இந்த இதில் இருக்கிற விளையாட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கீழே வாரது பிறகு மேலே போகிறது கீழே வாரது மேலே போகிறது கீழே வாரது மேலே போகிறது கீழே வாரது மேலே போகிறது படிக்கட்டு விளையாட்டு எப்போவுமே இதை பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகளில் இருப்பினோம் அப்போ எவ்வளோ படிக்கட்டு வரும் எவ்வளோ தூரம் படிக்கட்டு கீழே இறங்கும் எவ்வளோ தூரம் படிக்கட்டு மேலே இறங்கும்ன்ட்டு எங்களுக்கு தெரியாது சரியா அப்போ அன்றைக்கு வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவினம் வந்து இந்த பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் ஒரு காரணம் என்று சொல்லுவினம் இன்ஃபேக்ட் வந்து அது ஒரு இப்போ நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸும் லாவும் படிக்கிறபடியாக எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இதில் வந்து எனக்கு நாலேஜ் இருக்குது உண்மைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொலிட்டிக்கல் நியூஸோ பொலிட்டிக்கல் அஜெண்டாவோ எதுவுமே வந்து ட்ரேடிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணாது சத்தியமாக சொல்கிறேன் எந்த அனுபவத்தின்படி என்னடா எனக்கு வந்து பொலிட்டிக்ஸ் நான் படித்தேன்னா நான் வந்து ஹியூமன் ரைட்ஸும் படித்தது அப்போ அந்த லா சம்மந்தமாக நான் வந்து நிறைய அனாலிசிஸ் செய்கிற வழியாக இப்போ நான் பிஹெச்டி படிக்க போகிறேன் அப்போ பிஹெச்டிக்கு வந்து தீசிஸ் எழுதி படித்து கொண்டிருக்கிறேன் பிஹெச்டிக்கு வந்து தீசிஸ் எழுதி கொண்டிருக்கிறேன் அப்போ இந்த நாலேஜை வச்சுக்கொண்டு நிறைய பேர் வந்து இன்ஃபேக்ட் வந்து எக்கனாமிஸ்ட்டும் வந்து இதை சொல்கிற விஷயம் வந்து வந்து எனக்கு தெரியாது நிறைய பேர் வந்து இந்த ட்ரேடிங்கில் இருக்கிறார்கள் எல்லாரும் எக்கனாமிஸ்டான்னு எனக்கு தெரியாது ஆனால் இப்போ இன்ட்ரா ட்ரேடிங்கை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லிச்சேன் அதாவது ஒரு நாளில் நீங்கள் ட்ரேடிங் செய்கிறேன்டா ஸ்கேல்பிங்கோ அல்லது ஹெட்ஜிங்கோ அல்லது ஸ்விங் ட்ரேடோ ஏதோ ஒன்று நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த நியூஸ் வந்து ஓரளவுக்கு எஃபெக்டாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து லாங் டேர்மாக நீங்கள் வந்து ட்ரேடிங் செய்கிறதா இருந்தால் உண்மையிலேயே வந்து இந்த பொலிட்டிக்கல் நியூஸ் எல்லாம் வந்து பெரிய ஒரு பாதிக்கிற மாதிரி இந்த ட்ரேடிங் இருக்காது ஏன்னு கேட்டால் இந்த இதில் எனக்கு வந்து நான் கூடுதலாக வந்து இதில் நான் அனலைஸ் பண்ணி கொண்டிருக்கிறது 10 வருஷமாக வந்து பொலிட்டிக்ஸோ அல்லது லா சட்டமோ என்னென்ன நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணி கொண்டிருக்கேக்கில் வந்து கூடுதலாக வந்து இந்த ட்ரேடிங்கை நீங்கள் பார்த்தீங்களாண்டா முக்கியமாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஒயை பார்த்தீங்களாண்டா நான் வந்து 9 வருஷத்துக்கு முதல்ல இதுக்கு ரொம்ப புதுசு அப்போ என் ஃப்ரெண்டுக்கு நான் சொன்னான் இந்த என்னென்று இந்த யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து இன்னும் வந்து கீழே தான் இருக்குது ஒரு 200 ஆட்டுக்கு போகும் அல்லது 165 மேக்ஸிமம் 165 165 to 185 போய் திருப்பி கீழே இறங்கும் நான் சொன்னேன் இப்போ நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக நான் யூஎஸ்டி ஜேபிஒயை பார்க்குறேன் சரியா உங்களுக்கு காட்டுறேன்னு என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்போ இது வந்து 9 வருஷத்துக்கு முதல்ல நான் அவருக்கு சொன்னேன் இது வந்து கூடுதலாக இது வந்து மேலே போய் கீழே இறங்க மாட்டேன் நீங்கள் இதில் பார்த்தீங்களேன்னு சொல்லி சொன்னால் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இந்த 160 to 165 கிட்ட ஏறி இருக்குது இப்போ மந்த்லி சார்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் இந்த இதுதான் கடைசி எங்களுக்கு வந்தது 161 162 அப்போ நான் அவருக்கு சொன்ன விஷயம் இவ்விடத்தில் வந்துட்டு எங்களுக்கு ஒரு திருப்பம் ஒன்று கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குதுன்ட்டு நான் அவருக்கு சொன்னேன் இப்போ 2019 ஆண்டு 6 வருஷம் இருக்கும் 2019 ஆண்டு இங்கே வந்து 101க்கு கிட்ட இறங்கினது யூஎஸ்டி ஜேபிஒய் அப்போ நான் அவருக்கு சொன்னேன் இது வந்து கிட்டத்தட்ட 165க்கு இப்போ லாங் ட்ரேடிங் எங்கள்கிட்ட காசு இருந்தால் இதை விட்டால் கிட்டத்தட்ட 165 கிட்ட வர மாட்டேன்னு நான் அவருக்கு சொன்னேன் இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது நானும் அவரும் ட்ரேடிங்குக்கு சரியான புதுசு அப்போ அவருக்கு ஓரளவுக்காவது ட்ரேடிங்கில் ஐடியா இருந்தது எனக்கு அந்தளவுக்கு ஐடியா இல்லை பட் நான் இதை பார்த்த உடனே இது எனக்கு வந்து ஒரு கலை ஆர்வம் கூடினபடியாக பார்த்த உடனே இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்த உடனே நான் சொன்னேன் இது ஒரு கிட்டத்தட்ட இன்னும் வந்து கீழே தான் நிற்குது இன்னும் அதுக்கான இப்போ முந்தின காலகட்டத்தில் இது 2009 மட்டும் காட்டுது உண்மைக்கும் இதுக்கு மேலே காட்டிச்சுதுண்டா இப்போ 1998 2000 அண்டு 90களில்
70 எல்லாம் முந்தி காட்டினது என்னவோ தெரியலை எனக்கு இன்றைக்கி வரையில அப்லோட் ஆகுது இல்லையோ தெரியலை. அப்படி இருக்கேக்கில் வந்து இங்கே இருந்து 240 250 இருந்து கீழே இறங்கி இப்போ தான் ஒரு யூ ஷேப்பில் மேலே போய் கொண்டிருக்கிறேன். அதாவது இது ஒரு ஸ்விங்ன்னு சொல்லுவேன். அப்போ அந்த ஸ்விங்கில் வந்து மேலே போய் கொண்டிருக்கிறேன். அப்போ நான் அவருக்கு சொன்னேன், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸில் 6 இயர்ஸில் இது வந்து கீழே இறங்குமெண்ட்டு. அப்போ இது வந்து நான் எப்போவும் இந்த கோடை வந்து நான் போட்டுட்டு இருந்தேன் நான். சரி, அப்போ பார்த்தியல என்ன சொல்லுச்சுன்னா, சரியா இப்போ வந்து இது வந்து டிக்ஸி, சாரி 1 செகண்ட், கொஞ்சம் பாருங்க. நான் இதில் ஒரு படமும் கீறி வச்சுருந்தேன் நான். அது என்னென்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து இந்த வந்துடுச்சு. ரைட், பர்ஃபெக்ட். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து இதில் வந்து நான் கீறி வச்சுருந்தேன் நான். பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் மினிமைஸ் பண்ணினேன்டா உங்களுக்கு அதை பார்க்க தெரியும். பார்த்தீங்களா? இப்போ இவர் என்ன செய்கிறாருண்டா, நான் இவர் வந்து இந்த 0.5க்கு கீழே தான் ஃபிபனாச்சிக்கு கீழே 0.5 ஃபிபனாச்சிக்கு கீழே இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் ட்ரேடிங் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து டவுன் ட்ரெண்டில் இன்னும் இருக்குதுன்ட்டு நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ 0.5க்கு மேலே இருந்துச்சுதாண்டா அப் ட்ரெண்டுக்கு போய் கொண்டிருக்குதுன்ட்டு அர்த்தம். அப்போ டவுன் ட்ரெண்டில் தான் இன்னும் இருக்குது. அப்போ இது நான் வந்து எப்போவோ இந்த ட்ரேடிங்கை வந்து நான் இதை போட்டு வச்சேன். நான் இதில் ஃபிபனாச்சி அனாலிசிஸ், மந்த்லி அனாலிசிஸ், டெய்லி அனாலிசிஸ்ன்னு நான் போட்டு வச்சேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் வடிவாக போய் என்னோட ஒரு கணிப்பின் பிரகாரம் வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் ஏறுமாட்டு எனக்கு தெரியாது. நான் சும்மா போட்டு வச்சேன். ஏன்டா 0.618க்கும் 5க்கும் இடையில இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 200க்கு கிட்ட ஏறலாம் என்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அல்லது இந்த 2000 அந்த 0.5 இடத்துல வந்துட்டு அல்லது இவ்விடத்துல வந்துட்டு இனி ஒரு கீழே ஒரு 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 விழுந்து மேலே கிட்டத்தட்ட ஒரு 130 120 கிட்ட வரலாம் என்ற அந்த ஒரு யோசனை. சரியா? அப்போ இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு ட்ரேடிங்கில் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி கொண்டிருப்பினா. இப்போ கூடுதலாக வந்து நான் ஃபாரெக்ஸ் வந்து நான் ட்ரேட் பண்ணுறதுன்றது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இப்போ என்னது, எனக்கு பிட்காயின் கிடைச்சா பிறகு எனக்கு பிட்காயினில் சரியான விருப்பம் எனக்கு. அப்போ இந்த பிட்காயினை வந்து நான் கூடுதலாக வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன். நான் இப்போ இந்த அனாலிசிஸ் வந்து நிறைய வந்து நான் அனலைஸ் பண்ணி இப்போ நான் வந்து கூடுதலாக நீங்கள் வந்து ஒரு பிட்காயினோ அல்லது என்னென்ன நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறேன்டா இப்போ ஒவ்வொரு புரோக்கருக்குலேயும் போய் காயின்பேஸ், பெப்பர்ஸ்டோன் அந்த ஒவ்வொரு புரோக்கருக்குலேயும் போய் ஒவ்வொரு அனாலிசிஸ் போட்டு பாருங்கோ. எந்த அனாலிசிஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுதுன்ட்டு பாருங்கோ. ஏன்னாட்டா இப்போ நீங்கள் வந்து இப்போ இது வந்து இதில் ரைட் ஆர் ராங்கன்ட்டு இல்லை, எந்த பக்கமும் திரும்பலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 கிழமைக்கு முதல்ல ஒரு அனாலிசிஸ் போட்டேன் நான். அப்போ அந்த அனாலிசிஸில் வந்து நான் எதிர்பார்த்தேன்னா இந்த இடத்துல இருந்து கீழே வந்துட்டு அதே மாதிரி கீழே எடுத்து வந்துட்டு இப்போ மேலே போய் கொண்டு இருக்கிறார். இந்த மேலே போய் கொண்டு இருக்கிறார். அப்போ அதே மாதிரி வந்து இது இப்போ நான் மந்த்லி சார்ட்டில் நான் உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கிறேன். நான் வந்து வீக்லி சார்ட், மந்த்லி சார்ட், டெய்லி சார்ட் எல்லாம் போடுறேன் நான். அப்போ இப்போ டெய்லி சார்ட்டில் போனீங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு இலவாக விளங்கக்கூடியதாக இருக்கும் பாருங்கள். ஓகே, இந்த பாருங்கோ இதில் வந்து அப்போ நான் போடேக்கில் வந்து இடத்துல இருந்தது. அப்போ நான் யோசிச்சேன்னா இது மேலே வந்து கீழே வரமாட்டேன். அப்படி இல்லை, கீழே வந்து இந்த இடத்துல தட்டி போட்டு இப்போ மேலே போகிறதுக்கு விளைக்கிறார். அப்போ இந்த இது அனாலிசிஸ் பி என்று போட்டு வச்சுனா, அப்போ இந்த அனாலிசிஸ் பி என்று போட்டு வச்சுனா அப்போ ஏயா பியா பலிக்குமெண்டா அது வந்து இடத்துல நிற்கல, அது கீழே வந்துட்டு இப்போ மேலே போகிறார். அப்போ எந்த ஏ வந்து ரிஜெக்ட் ஆகிட்டுது, பி வந்து மேலே போகுது. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும் தான் இந்த சப்போர்ட் லைன் ஒன்றை கீறி வச்சுருந்தான்ட்டு சொல்லி குறுக்கால. அப்போ அந்த சப்போர்ட் லைனை நான் எதிர்பார்த்துறேன் இடத்துல வேறுண்டு. அப்போ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே கீழே வந்து மேலே போனேன். அதே மாதிரி இந்த ஃபிபனாச்சியையும் சப்போர்ட் லைனையும் தான் நான் கூடுதலாக ஒரு கோடு மட்டும் கீறி போட்டு அதை மட்டும் பார்ப்பேன். அடுத்தது வந்து எங்கேயாவது லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்குதா, லிக்விடிட்டின்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பினோம். இதுக்கு ஒரு என்னது ஹேமர்ன்ட்டு வச்சிருப்பினோம், மற்றது ஷூட்டிங் ஸ்டார், இன்வெர்டட் ஹேமர், அப்படி இப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பினோம். சத்தியமாக எனக்கு இன்று வரைக்கும் இந்த கேண்டில்களுக்கு ஒரு பேருமே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் படித்தது வந்து நான் ஒரு ஆர்ட்டாக தான் படித்தேன் நான். அப்போ
அது ஒரு கலையாகத்தான் படித்தேன். அப்போ எனக்கு வந்து இதில் வந்து பிஹெச்டி செய்யணுமென்ற ஒரு ஆர்வம் எனக்கு இல்லை. இதில் வந்து இது என்ன மாதிரி மூவ் பண்ணுதுன்றதை நான் பார்த்தது. அப்போ இதுக்கு முதல்ல நான் வந்து என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு சொல்லி தந்த ஃப்ரெண்ட் வந்து அவர் வந்து எனக்கு கொஞ்சம் என்னோட ஸ்ட்ரிக்டாக நிற்பார். அது என்னது அப்படி போகுது இப்படி வருது விளங்கப்படுத்துங்க. சத்தியமாக எனக்கு விளங்கப்படுத்த தெரியாது, ஏன் அப்படி போகுது அப்படி வருதுன்னு சொல்லி. எனக்கு என்னென்னா நான் ஒரு கோடு போட்டு தான் பழக்கம். அப்போ எனக்கு தெரியாது அது ஏன் மேலே போகுது ஏன் வருது எனக்கு தெரியாது. நான் ஒரு சப்போர்ட் லைனை போடுவேன், ஒரு ரெசிஸ்டன்ட் லைனை போடுவேன். அப்போ எங்கே போகுது நான் சொன்னேன் தானே நான் நேற்றையான் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். AVM இப்படி ஒரு பேட்டர்னில் வந்து போய் கொண்டிருக்கும். சரி, அப்போ ஏணி மாதிரி இருக்கும், ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும், அண்ட் அதை வெஜ்ஜிங்ன்னு சொல்லுவேன் நம்ம. இப்போ ஸ்பீக்கர் வந்து நான் ஸ்பீக்கர் 2 பேர் வச்சுருக்கிறேன். அதை இப்போ ரைசிங் வெஜ்ஜன்ட்டு வேணும் அல்லது ரைசிங் வெஜ்ஜன்ட்டு வேணும் அல்லது வந்து ட்ராப்பிங் வெஜ்ஜோ எதன்னு சொல்லி வேணும். ஏதாவது ஒரு பேர் வச்சிருப்பினம். நான் வந்து ஸ்பீக்கர் 2 வச்சுருக்கிறேன், நான் வந்து முக்கோணம் 2 வச்சுருக்கிறேன், அவன் ஃப்ளாக் 2 வச்சிருப்பினம். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான பேர் எல்லாம் வச்சிருப்பினம். ஸோ அதனால் வந்து எனக்கு தெரியாது அவையில் என்ன மாதிரி செய்யணுமென்று. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கோட்டை கீறுவேன். அந்த கோட்டை கீறிட்டு பார்ப்பேன் எங்கே நிற்குதுன்னு சொல்லி. ஓகே, இப்போ இதில் வந்து எனக்கு 2வது இடத்துல இதில் வரைக்குள்ள நான் இதில் ஒரு கோடு கீறினேன். கோடு கீறி போட்டு நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்போ எனக்கு தெரியும் இவர் மேலே போய் ஒருக்கா கீழே வர போகிறாருன்ட்டு. என்னென்னு கேட்டால் ஒவ்வொரு முறையும் சப்போர்ட்டில் இருக்கேக்கில் வந்து மேலே போய் கீழே வாருது, மேலே போய் கீழே வாருது. அப்போ இதில் வந்து எனக்கு ஒரு சின்ன விளையாட்டு காட்ட வலிக்கிட்டவர். அப்போ எனக்கு நல்லா தெரியும் இது கீழே இறங்காதுண்டு. ஏன்னு கேட்டால் நான் ஏற்கனவே எனக்கு 73 அடியில் நான் அதில் வந்து ஃபிபனாச்சி ஒன்று வந்து இருக்குது. அடுத்தது வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது முதலும் வந்து இவர் என்ன செய்யிருக்கிறார் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட், இதில் நிறைய சப்போர்ட்டுக்கு இருக்குது. அப்போ இவ்வளவு ஏரியாவையும் வந்து இது இப்போ ஏறிக்கொண்டிருக்கேக்கில் இவ்வளோ வந்து ரெசிஸ்டன்ட் லெவலாக இருந்தது. இப்போ எவ்வளவு ரெசிஸ்டன்ட் லெவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நாள் இந்த ரெசிஸ்டன்ட் இருக்குதுன்னு சொல்லி. அதாவது இந்த ரெசிஸ்டன்ட் தொடங்கிறது மார்ச்சில் தொடங்கி ஆகஸ்ட் மட்டுக்கும் இருந்திருக்குது. அப்போ இப்போ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 5 மாதமாக ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ட் எடுத்துக்கொண்டு இருந்திருக்கிறாருண்டா யோசிச்சு பாருங்க. அந்த சப்போர்ட் வந்து உடைக்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு ஒரு வலிமை வேணுமெண்டு. அப்போ லேசில் உடைக்குமாண்டு கேட்டிங்களான்னு லேசில் உடைக்காது. அப்போ என்ன நடக்கும்? அப்போ இப்போ உடைக்குமாண்டா எனக்கு அதை சொல்ல தெரியாது எப்போ உடைக்குமென்று சொல்லி. அப்போ நான் இதில் என்ன செய்தேன், இதில் பச்சை கோடு பார்த்துருப்பீங்களேண்டா, அது என்னடா என் சப்போர்ட் லைன். அப்போ ஏன்னு கேட்டால் இந்த இடத்த உடைச்சி கொண்டு போகிறதுக்கு பார்க்குதான்னு நான் பார்ப்பேன். இல்லை, அப்போ டே கேண்டிலில் வந்து எனக்கு தெரியும் இது கீழே இறங்குறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. இப்போ நான் இன்னொரு விஷயம் சொன்னேன், ஏணி என்று சொன்னேன். சில பேர் வந்து ஏணி போட்டு பார்ப்பினோம். அப்போ இதில் 2 லைனை போட்டு இதில் ஏணியில் எங்கே போய் எங்கே வருதுண்டு. இப்போ இந்த ஏணியை நீங்கள் போட்டுங்களேன்டா இதில் அது கூட நான் யோசிச்சு தான் செய்கிறது எங்கே இருக்குதுண்டு கூட. ஓகே, ரைட், ஏணி போடுவோம். ஏணியை போட்டோம்னா எங்களுக்கு தெரியும் எங்கே போய் எங்கே வரப்போகிறாருண்டு. இந்த ஏணி வரு ரைட், இங்கே பேரலல் சேனல் சொல்கிறோம். நாங்கள் ஒரு ஏணியை போட்டு பார்ப்போம் என்ன செய்கிறாருண்டு. சரியா? அப்போ உங்களுக்கு இன்னும் கூடுதலாக விளங்கும். அப்போ இதில் ஒரு ஏணி போட்டாச்சா, இந்த ஏணியை போட்டுட்டு பார்ப்போம் என்ன செய்கிறாருண்டு. இதில் பார்த்தீங்களேண்டா மேலே போகிறது கீழே வருது, மேலே போகிறது கீழே வருது, மேலே போகிறது கீழே வருது. அப்போ இப்போ இவற்றை விளையாட்டு தெரியுதா? இப்போ இந்த ஏணின்னு சொன்னேன் தானே, அப்போ இதை சொல்கிறது இறங்குற ஏணியண்டு. அப்போ எப்போவுமே வந்து இறங்குற ஏணி நீங்கள் பார்த்தீங்களேண்டா இப்போ அது என்ன செய்யும் சொல்லி சொன்னால் சில வலைகளில் இதை உடைச்சி கொண்டு மேலே போகும், இல்லாட்டி ஒருக்கா கீழே வந்து வடத்தடியில் வந்து இந்த சப்போர்ட் லைனுக்கு வடத்தடியில் வந்து போட்டு நான் கீறி வச்சுருக்கிறேன் இந்த சப்போர்ட் லைன் தான், இந்த சப்போர்ட் லைனுக்கு வந்துட்டு திருப்பி மேலே போவார். அப்போ அப்படியும் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் டே கேண்டிலில் இருக்குது. அப்போ இப்போ நாங்கள் 1 hour கேண்டிலுக்கு போவோம். இப்போ இது வந்து நான் உங்களுக்கு வந்து லைனில் வச்சு உங்களுக்கு சொல்லி காட்டி கொண்டிருக்கிறேன், மன்னிச்சு கொள்ளுங்க. நான் ஓகே, ரைட். பார்த்தீங்களேண்டா இதில் போய் நான் இன்னொரு எம்டியாக இருக்கிறதுக்கு எடுத்து பார்ப்போம். சரி, ஒரு எம்டியாக வந்து நாங்கள் செய்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ரைட்டு, இப்போ இது வந்து முந்தின காலத்தில் சில பேர் எனக்கு சொல்லி தந்தது இந்த என்னது
கேண்டிலை வந்து நீங்கள் வந்து டே கேண்டிலுக்கு மாற்றி பாருங்கோ. அதில் எப்படி போகுதுன்னு பாருங்க. இப்போ ஒவ்வொருத்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிடுறேன் தானே, வச்சுட்டு பின்னம் தானே. இப்போ அவையில் எனக்கு சொல்லி தந்த அந்த சீக்ரெட். அப்போ எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் சரி வராது. ஏன்னு கேட்டால் நான் ஒரு கோடு, இதில் ஒரு கோடு போடுவேன், மேலே ஒரு கோடு போடுவேன், முக்கோணமாக இருக்குதாண்டா ஃப்ளாக் அண்டுவினா முக்கோணமாக இருக்குதா, ஓகே. ஏறுற முக்கோணமாக இருந்துச்சுன்னா அது மேலே ஏறிக்கொண்டு போகும், இறங்குற முக்கோணமாக இருந்தால் கீழே இறங்கி கொண்டு வரும். இவ்வளோ தான் வித்தியாசம். அப்படி அந்த ஒவ்வொரு விஷயங்களை வந்து காட்டிக்கொண்டு இருப்பினோம். அப்போ நான் உங்களுக்கு சொல்லி தந்த மாதிரி ட்ரேடிங் வந்து ஒரு ஆர்ட்டாக பார்த்தீங்களேன்னு சொல்லி சொன்னால் இந்த ட்ரேடிங் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த 1 hour கேண்டில் பாருங்கோ, நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் தானே. இப்போ இந்த 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 2 இடைக்கிளையும் வந்து உங்களுக்கு வந்து இடைக்கிளையும் வந்து இந்த இது ஓடிக்கொண்டு இருக்குதாண்டு. இப்போ இதில் பார்த்தீங்களா எனக்கு வந்து ஒரு சின்ன சஸ்பிஷஸ் இருக்குது. என்னென்னு கேட்டால் சில வழிகளில் இது சரியாகவும் இருக்கலாம், பிழையாகவும் இருக்கலாம். அப்போ சில வழிகளில் இதில் பார்த்தீங்கன்னா இப்படியும் போட்டு காட்டலாம். சரியா, ஒரு சின்ன ஒரு லைன் 2 லைன்ஸ் போட்டுட்டு இப்படியும் எடுக்கலாம் நாங்கள். அப்போ கீழே வருது மேலே போகுது, கீழே வருது மேலே ஆகலும் போகையில் வடுத்தலில் வந்து நிற்கிறார். சரியா, சில வலைகளில் இதை உடைச்சி இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்குன்னு நான் சொன்னேன் தானே. இப்போ 1 hour கேண்டில் ஒரு லிக்விடிட்டி இருக்குது. இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக கீழே வந்து உடைச்சி கொண்டு இடத்துல எடுத்துக்கொண்டு திருப்பி மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து இதை ரன் பண்ணலை. சில வேளைகளில் வந்து இது சப்போர்ட் லைன் என்று வச்சுக்கொண்டோம்டா, இந்த சப்போர்ட் லைனில் அடித்து போட்டு என்ன செய்வாரண்டா, இதில் எல்லாம் லிக்விடிட்டி, இந்த விக்கெல்லாம் விட்டுருக்குது இல்லை, இதெல்லாம் லிக்விடிட்டி. அப்போ இது எடுத்துக்கொண்டு மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பமும் இருக்குது. இப்போ எங்களுக்கு தெரியாது. அப்போ இவடத்தில் வந்து இந்த கடைசி கேண்டில் இருக்குது தானே, இந்த 1 hour கேண்டில், இந்த கேண்டில் வந்து நல்ல ஒரு பெரிய கேண்டில் அடித்து கொண்டு கீழே இறங்கினாரண்டா நீங்கள் என்ன செய்யலாம்டா, ட்ரேடிங் வந்து விடதில்ல பார்த்துட்டு ட்ரேடிங் வந்து எடுக்கலாம். அப்போ எங்கே மட்டுக்கும் எடுப்பியல், இந்த லிக்விடிட்டி எடுக்கும் மட்டுக்கும் நீங்கள் இந்த ட்ரேடிங்கை எடுக்கலாம், கீழ் நோக்கின ட்ரேடிங் எடுக்கலாம். அப்போ இவ்வளவு தான் இந்த கேண்டிலில் இருக்கிற ரொம்ப அவன் எல்லாரும் வந்து வந்து எல்லாரும் யோசிக்கிற விஷயம் இவ்வளவு தான். இது ஒரு ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன். அப்போ எனக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அனுபவம் வந்து எனக்கு சொல்ல தெரியலை. ஆனால் இந்த 2 லைன், இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைன் வச்சுருப்பீங்க. இப்போ இந்த லைன் இருக்குது தானே, இப்போ இந்த லைனை இப்படியே நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால், இப்போ இன்னொரு ஆளுக்கு இன்னொரு லைன் இருக்கும். எப்படின்னு கேட்டால், இப்போ அவர் வந்து இப்படி ஒரு லைனை போடுவார். ஏன்னாட்டா இதில் லிக்விடிட்டி இருக்குது. அப்போ இடத்துல லிக்விடிட்டி இருந்துச்சு தான்டா, இந்த முக்கோணம் மட்டும் உங்களுக்கு சொல்லி தந்துறாங்க தானே, அந்த முக்கோணம் இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சரியா, அப்போ இதை கொஞ்சம் இதில் இழுத்து விட்டால் இப்போ இது ஒரு முக்கோணம். அப்போ இதில் பார்த்தீங்களாண்டா கீழே வருது மேலே போகுது, கீழே வருது மேலே போகுது. இவ்விடத்தில் சப்போர்ட் எடுத்துக்கொண்டு மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ எங்கே மட்டுக்கும் போகும், இந்த லிக்விடிட்டி என்றால் இதில் ஏற்கனவே 2 லிக்விடிட்டி எடுத்துட்டார், ஆனாலும் லிக்விடிட்டியை விட்டுட்டு வந்திருக்கிறார். அப்போ எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் இந்த லிக்விடிட்டி தாண்டி இங்கே போகிறாருண்டு. அப்போ என்ன செய்ய வேண்டாம், இடத்துல சப்போர்ட் எடுத்து போட்டு மேலே போகும். இதுதான் இந்த முக்கோணம். இதை ஃப்ளாக் கண்டுவினம். இதை ஒவ்வொருத்தரும் ஒரு கதை வச்சிருப்பினம். நான் வந்து வரைபடம் கீறுற மாதிரி எந்த ட்ரேடிங்கும் வந்து ஒரு வரைபடம். அப்போ அதனால் இந்த ஒரு நிலைமையில் வந்து நான் ட்ரேடிங்கை எடுக்கிறது. அப்போ உங்களுக்கு என்ன, உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அண்டா, இப்போ அது மற்றவையில் கேட்கலாம் கூட. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அப்போ என்னத்துக்கு இது மேலே போகுதுன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, என்னத்துக்கு கீழே வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ண, நீங்கள் அன்னெசரியாக அவைகளுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. உங்களோட ஸ்ட்ராட்டஜி படி உங்களுக்கு சரியானதை நீங்கள் செய்து கொண்டு இருங்கோ. அப்போ மெட்டாக்கள் வந்து நிறைய சிமுலேட்டர்ஸ் எல்லாம் பாவிப்பினோம். மற்றது வேறு என்ன, இந்த நான் சொன்ன மாதிரி இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பாவிப்பினோம். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு மேக்ஸிமம் இண்டிகேட்டர் நான் பார்க்குறது வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்டும். அது வந்து எனக்கு வந்து எங்கேயாவது நான் சொன்ன மாதிரி இப்போ ஹை வச்சுக்கொண்டு, அதாவது ஆல் டைம் ஹை, எல்லாரும் சும்மா வந்து ஆல் டைம் ஹை என்று சொல்லுவேன். ஆல் டைம் ஹை என்றது இன்று வரைக்கும் வரலாற்றில் இல்லாமல் மேலே போகிறதான் ஆல் டைம் ஹை. இப்போ USD/JPYM ஆல் டைம் ஹை என்று சொல்லுவினோம். ஆனால் USD/JPY ஆல் டைம் ஹை இல்லை. ஏன்னா ஆல் டைம் ஹை வந்து USD/JPYல நல்லா காட்டு இல்லாமல் கிடக்குது. இப்போ அது வந்து இன்னும் வந்து டவுன் ட்ரெண்ட்லாம் இருக்குது, இன்னும் வந்து அப் ட்ரெண்டுக்கு போகலை. அப்போ அது வந்து ஆல் டைம் ஹை இல்லை. ஏன்னா அது 300 லெவல், 250 300 லெவலுக்கு கிட்ட இருந்தது. அது 400 லெவல்னு நினைக்கிறேன். அந்த 400 லெவலுக்கு கிட்ட இருந்து இப்போ வந்து 165 லெவலுக்கு கிட்ட இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், அதை
நீங்கள் ஆல் டைம் ஹை என்று சொல்ல முடியாது. விளங்குதா? அப்போ அது ஆல் டைம் ஹை என்றா இன்று வரைக்கும் வரலாற்றில் இல்லாமல் அது மேலே இருந்துச்சு தானே. இப்போ கோல்டு எடுத்தீங்களா வரலாற்றில் இல்லாமல் அது மேலே இருக்குது. அப்போ அதை கோல்டு வந்து ஆல் டைம் ஹை என்று சொல்லலாம். இப்போ சில்வரை பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைன்னு சொல்லலாம். USDJPYO வேறு எந்த கரன்சி பேரும் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கிற கரன்சி பேர், அதாவது இப்போ மந்த்லியோ லாங் டைம் ப்ரோசஸில் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அதை நீங்கள் ஆல் டைம் ஹைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. விளங்குதா? அப்போ அந்த ஆல் டைம் ஹை வைக்கல எனக்கு வந்து எங்கே போகுதுன்றதுக்கு தெரியுது. இப்போ கீழே வந்து இப்போ எங்களுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டோ சப்போர்ட்டோ இல்லை, ஏன்னா ரெசிஸ்டண்ட்டையும் சப்போர்ட்டையும் வச்சு தான் நான் ட்ரேட் பண்ணுறது. அப்போ எனக்கு அந்த ஐடியா இல்லாட்டி நான் என்ன செய்வேன்னா ஃபிபனாச்சியையும் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டையும் பார்ப்பேன். அப்போ ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வந்து ஆல் டைம் ஹை வைக்கல எதுவும் தராது உங்களுக்கு, ஆனால் ஃபிபனாச்சி உங்களுக்கு தரும். எங்கே எவ்வளத்தடியில் போய் ஏற போகுதுன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கேண்டில் வால்யூமை வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அண்ட் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி அந்த கேண்டில் வால்யூமை வந்து வைக்கிறது, இன்ட்ரா ட்ரேடிங் வந்து என்ன மாதிரி அவையில் வந்து நார்மலாக வந்து விடுறது, அது வந்து கொஞ்சம் நிறைய பேஷன்ஸ் இருக்க வேணும். இப்போ நான் வந்து ரெண்டும் செய்கிறேன். நான் இன்ட்ரா ட்ரேடிங்கும் செய்கிறேன். நான் டக்குன்னு வந்து நான் வந்து அக்ரெசிவ் ஸ்கேல்பிங்கும் செய்கிறேன். நான் டக்குன்னு வந்து ஒரு 2 மினிட்ஸ் கேண்டிலுக்குலாம் நான் எடுத்து போட்டு நான் போயிடுவேன். ஏன்னா எனக்கு நேரம் கிடையாது. அப்போ அப்படி செய்கிறது இருக்கிறாக்கள் இருக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன விருப்பம், உங்களோட என்ன ஸ்ட்ராட்டஜி, அதாவது நீங்கள் என்ன ட்ரேடர்ன்றதையும் ஐடென்டிஃபை பண்ணுங்கோ. உங்களோட ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கொண்டு உங்களுக்கு ஓன் ஸ்ட்ராட்டஜி இருக்க வேணும். அது இப்போதைக்கு நான் இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு விளங்காது. நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும்னு வலிக்கிடுவீங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்டை படிப்பீங்கள், இண்டிகேட்டர்ஸ் படிப்பீங்கள், அவை இப்படி சொல்லினோம் இவை எப்படி சொல்லினோம் எல்லா ட்ரையல் அண்ட் எரர் எல்லாம் பார்த்து சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு PhD லெவல் வந்தோடனே 2 கோடை மட்டுக்கும் போட்டுட்டு சிலவரை கோடும் போட மாட்டியல் போட மட்டும் போட்டுட்டு ஓகே மேலே போகுது கீழே வருது, அவ்வளவுதான் உங்களோட ட்ரேடிங் அவ்வளோத்தோடு இருக்கு. சரியா? அப்போ இதோட உங்களோட ட்ரேடிங்கை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நான் எனக்கு டைம் இருக்கிற நேரங்களில் வந்து நான் உங்களுக்கு நல்ல ட்ரேடிங் ஏதாவது வேறு ஏதாவது ட்ரேடிங் உங்களுக்கு வந்துச்சு தான் நான் உங்களுக்கு வடிவாக விளங்கப்படுத்துகிறேன். ஓகே, பை பாய்.